Today's topic of discussion factors affecting growth of microbes. என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து மைக்ரோப்ஸோட க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். மெயின் ஃபேக்டர்ஸ் வாட்டர், கார்பன், நைட்ரஜன், இன்ஆர்கானிக் சால்ட், growth ஃபேக்டர்ஸ் எக்ஸெட்ரா. சம் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பேக்டீரியல் growth. சம் ஃபேக்டர்ஸ் வந்து மைக்ரோபியல் க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணுது. மெயினாக வந்து மாய்ச்சர். மாய்ச்சர் இஸ் எசென்சியல் growth requirement. மாய்ச்சர் வந்து பேக்டீரியல் க்ரோத்துக்கு வந்து ஒரு எசென்சியலான ஃபேக்டர். 80% ஆஃப் தட் பேக்டீரியல் செல் வந்து இதில் மாய்ச்சர் இருக்குது, வாட்டராக இருக்குது. ஆர்கானிசம் லைக் ட்ரிபோனிமா பேலிடம், நிசேரியா கொனேரியாலாம் வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா அது வந்து டை ஆயிரும், செத்து போயிடும். அதுவே வந்து சம் பாக்டீரியா கேன் வித் ஸ்டாண்ட் ஃபார் லாங் டைம். வாட்டர் இல்லை, மாய்ச்சர் இல்லைன்னா கூட லாங் டைம் வந்து வித் ஸ்டாண்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். செகண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து pH. மெஜாரிட்டி ஆஃப் தட் மைக்ரோப்ஸ் டு க்ரோ ஸ்லைட்லி அல்கலைன். pH 7.2 to 7.6 வந்து சம் மைக்ரோப்ஸ் வந்து க்ரோ ஆகும். மெயினாக வந்து அல்கலின் pH. அசிட்டோஃபிலிக் பாக்டீரியம் வந்து அசிட்டிக் மீடியத்துலேயும், பேஸ்னோஃபிலிக் பாக்டீரியம் வந்து அல்கலின் மீடியத்துலேயும் வளரும். ஸோ வந்து செகண்ட் ஃபேக்டர் வந்து pH. இதுவுமே வந்து pH சேஞ்ச் ஆகிறப்ப மைக்ரோபியல் க்ரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். தென் ஆக்சிஜன் ரெக்யூர்மெண்ட். மெஜாரிட்டி ஆஃப் தட் பாக்டீரியா ஏபிள் டு க்ரோ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் அன்ஏரோப்ஸ் க்ரோ இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். சம் பாக்டீரியம் வந்து என்னென்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கப்போ தான் நல்லா க்ரோ ஆகும். சம் பாக்டீரியம் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் அந்த கண்டிஷனில் தான் க்ரோ ஆகும். அதுக்கு வந்து நேம் அன்ஏரோபிக் பாக்டீரியம். சம் பாக்டீரியம் அதோட க்ரோத்துக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படும். ஓகேவா? அது வந்து எப்படி அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து அதுக்கு கிடைக்குதுன்னா ஃப்ரம் அட்மாஸ்பியர் மூலமாகவோ இல்லாட்டி வந்து பை ஆக்சிடேஷன் ப்ராசஸ் மூலமாகவோ ஆர் பை ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் மூலமாகவோ. எக்ஸாம்பிள் ப்ரூசெல்லா. இது வந்து 5 to 10% கார்பன் டை ஆக்சைடு ரெக்யூர்ட் ஃபார் ப்ரைமரி ஐசோலேஷன். நெக்ஸ்ட் ஃபேக்டர் வந்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் இருக்குது. பட் ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ். மேக்ஸிமம் பாக்டீரியா வில் க்ரோ. பேஸ்ட் ஆன் தர் டெம்பரேச்சர் ரெக்யூர்மெண்ட் வந்து அதை வந்து 3 டைப்பாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. மீசோஃபைல்ஸ், சிங்க்ரோஃபைல்ஸ் அண்டு தெர்மோஃபைல்ஸ். மீசோஃபைல்ஸுங்கிறப்ப 24 to 40 டிகிரி செல்சியஸில் வளர்கிற மைக்ரோப்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பாத்தோஜெனிக் பாக்டீரியம் இந்த டெம்பரேச்சரில் தான் க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து சிங்க்ரோனோஃபில் வந்து லெஸ் தென் 25 டிகிரி. இதுக்கு எக்ஸாம்பிள் சாப்ரோஃபைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து தெர்மோஃபில்ஸில் வந்து 50 to 80 டிகிரி பாசிலஸ் ஸ்டீரோதெர்மோஃபில்ஸ். நெக்ஸ்ட் வந்து லைட். டைரக்ட் சன்லைட் இஸ் இன்ஜூரியஸ் டு பாக்டீரியல் க்ரோத். டார்க்னஸில் வந்து சம் பாக்டீரியம் வந்து நல்லாவே க்ரோத் இருக்கும். சம் ஸ்பீசிஸ் வந்து லைட் வெளிச்சத்தில் தான் வந்து சம் ஸ்பீசிஸ் ப்ரொடியூசிங் பிக்மெண்ட் எக்ஸ்போஷர் டு லைட். எப்போ வந்து லைட் எக்ஸ்போஷர் ஆகுதோ அப்போ வந்து பிக்மெண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் மைக்கோபாக்டீரியம் ஃபோட்டோக்ரோமோஜென்ஸுங்கிற பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். வீடியோவில் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மைக்ரோபியல் க்ரோத்? மாய்ச்சர், pH, ஆக்சிஜன் ரெக்யூர்மெண்ட், கார்பன் டை ஆக்சைடு, டெம்பரேச்சர், அதோட ரேஞ்சஸ் என்னென்ன, லாஸ்ட்டாக வந்து லைட். இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.